வணக்கம். பெண்ணாக பிறந்தது ஒரு போராட்டம் கிடையாது. அது ஒரு மாபெரும் சக்தி. நிறைய பெண்கள் இந்த உலகத்திலே நான் சொன்ன மாதிரி இன்றைக்கும் எவ்வளவோ துயரங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். அதாவது நிறைய பரிணாமங்களிலே தங்களுடைய குடும்பத்திற்காக, குழந்தைகளுக்காக, கணவருக்காக, பெற்றோருக்காக தாங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையவே தியாகம் செய்து சந்தோஷத்தை தொலைத்தும் கூட அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணம் இன்னொருவருக்காகவே தவிர தனக்காக கிடையாது. ஆனால் பெண் என்பவள் ஒரு போராட்டமான வாழ்க்கை அப்படி என்று சொல்லியே மற்றவர்கள் எங்களை வளர்த்து விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் உண்மையாகவே பெண்ணாக பிறந்தது ஒரு போராட்டம் கிடையாது. அது ஒரு மாபெரும் சக்தி என்பதை அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரந்து விரிந்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திலே பெண்களின் சக்தி போல எந்த ஒரு சக்தியுமே கிடையாது. அந்த சக்தி தான் ஒரு பெரிய ஆன்மீகத்தின் சக்தியாகவும் குறிப்பிடப்படுகிறது. ஆன்மீகத்திலே கூறுவார்கள் சிவன் சக்தி அப்படி என்று சொல்லி. இந்த சக்தியானவள் படைத்தலிலும் ஒரு ஒரு குழந்தையை உருவாக்குவதிலும் கூட, அவர்களை வளர்த்தெடுப்பதிலும் கூட, அனைத்து விதமான விடயங்களிலும் இந்த பெண்ணுடைய பங்கானது முழுக்க முழுக்க அவர்களுக்காகவே ஒதுக்கப்பட்டது மாதிரி ஆகிவிட்டது. ஒரு வீட்டிலேயும் கூட ஒரு ஆண் இருப்பதற்கும் ஒரு பெண் இருப்பதற்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் பெண்கள் இல்லாத ஒரு வீடு வீடாகவே அமையாது அப்படி என்று சொல்லுவார்கள். அது நிச்சயமாக உண்மைதான். ஏனென்று சொன்னால் பெண்கள் எவ்வளவு தூரம் ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒரு பொறுப்போட ஒரு வீட்டை தாங்குகிற சக்தி அது பெண்ணிடம் மட்டும்தான் இருக்கிறது. அதே ஆண்களும் பேலன்ஸ் பண்ணுவார்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இந்த காலகட்டத்திலே பெண்ணும் ஆணும் சமம் என்று சொல்லுபவர்கள் இருந்தாலுமே கூட பெண்களை ஒரு நிலை கீழே இறக்கி பார்க்கும் சமூகமானது இன்றைக்கு நிறைய இடத்திலே காணப்படுகின்றது. அதையும் தாண்டி இந்த பெண்கள் ஏதோ ஒரு விடயங்களுக்காக ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுடைய வெற்றி பாதையை நோக்கியாக இருக்கட்டும், அல்ல குடும்பத்திற்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு காரணங்களுக்காக ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை புரிந்து நடந்தவர்கள் சிலவராக இருந்தாலுமே நிறைய இடத்திலே அவர்களுக்கான உரிமைகள் இன்றைக்குமே பறித்தெடுக்கப்பட்டு தான் இருக்கின்றன. ஸோ ஒரு சுமை தாங்கியாகவே வாழ பழகி